ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாட்சா டால்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸாக 10 கொஷின்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா ஸ்லோவாக இருக்கா தெரியல. அப்படி ஃபாஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்ட் 1, 2 பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸாக போட போகிறோம். ஒரு வீடியோவில் 50 கொஷின் 45 கொஷின்ஸ் அந்த மாதிரி வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்குங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் வரப்போகுது. நீங்கள் வேணும்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம போடுறதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருக்கோம். ஏன்னா இம்பார்ட்டண்ட்டு கொஷின்ஸ் தான் நம்ம ஷார்ட்ஸாக போட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15 ஷார்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின், லாலா லஜபதி ராய் பாராட்டி பாரதியார் படைத்த கவிதைகளின் பெயர் என்ன? இந்த லாலா லஜபதி ராயை பாரதியார் பாராட்டியிருக்காரு. எதுனா 2 கவிதைகளில் பாராட்டியிருக்காரு. லஜபதி ராய் துதி, லஜபதி ராய் பிரவசம். சரிங்களா? செகண்ட், எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படின்ற நூலுக்கு சொந்தக்காரர் யார்? பாரதியார். தேர்டு, திலகரின் ஆங்கில சொற்பொழிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கட்சியினரின் கோட்பாடுகள். இதுதான் திலகர் எழுதுனா ஆங்கில சொற்பொழிவு. ஃபோர்த்து பாருங்கள், புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் என்ற திலகரின் ஆங்கில சொற்பொழிவை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் அப்படின்ற சொற்பொழிவை ஆங்கிலத்தில் எழுதினவர் திலகர். அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா பாரதியார். ஃபிஃப்த்து பாருங்கள், வஉசி எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது? வஉசிக்கு 40 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு. அடுத்து பாருங்கள், இந்தியா என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் சீனிவாசன். இந்தியா என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னா எம் சீனிவாசன். அடுத்து பாருங்கள், எத்தனையாவது வயதில் பாரதியார் புதுவைக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வயசில் தான் பார்த்தீங்கன்னா பாரதியார் புதுவைக்கு போயிருக்காரு. பாரதியார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர். இவர் புதுவைக்கு 27 வயசில் போயிருக்காரு. பாரதியார் கைது செஞ்சு சிறையில் அடைச்சது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கடலூரில். பாரதியார் கைது செய்யப்பட்ட ஆண்டு எப்படின்னா 1918 டிசம்பரில் தான் கைது பண்ணி கடலூரில் அடைச்சிருக்காங்க. 1919 பாரதியார் காந்தியை சந்தித்த இடம் எதுன்னா சென்னை. சரிங்களா? இவர் பார்த்திங்கன்னா 27 வயசில் புதுவைக்கு போகிறாரு பாரதியார். அப்போ பார்த்திங்கன்னா பாரதியார் எப்போ கைது செய்கிறாங்கன்னா 1918 டிசம்பரில் கைது செய்கிறாங்க. எந்த சிறையில் அடைக்கிறாங்கன்னா கடலூர் சிறையில் அடைக்கிறாங்க. உடனே 1919 பாரதியார் காந்திஜியை எங்கே சந்திக்கிறாங்கன்னா சென்னையில் சந்திக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வஉசி வைத்திருந்த 2 கப்பல்களின் பெயர் என்னென்னா காளியா, லாவா. சரிங்களா? வஉசி 2 கப்பல் வச்சுருக்காரு. அதோட பேர் என்னென்னா காளியா, லாவா. அடுத்து பாருங்கள், 1906 அக்டோபரில் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை எந்த சட்டப்படி பதிவு செய்கிறாரு வஉசின்னு பார்த்தீங்கன்னா 1882 இந்திய கம்பெனிகள் சட்டத்தின்படி பதிவு செய்கிறாரு. 2 கப்பல் வச்சுருக்காரு. அதை எந்த சட்டத்தின்படி பதிவு செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1906 அக்டோபரில் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை இந்த 1882 கொண்டு வரப்பட்ட இந்திய கம்பெனிகள் சட்டத்தின்படி தான் அவர் பதிவு செய்கிறாரு. கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா நமக்கு நல்லா தெரியும், வஉசி தான். சுதேசி பிரச்சார சபைக்கு தலைமை வகித்தவர் யாருன்னா சர்க்கரை செட்டியார். சரிங்களா? சுதேசி பிரச்சார சபைக்கு தலைமை வகித்தவர் யாருன்னா சர்க்கரை செட்டியார். 1907 சூரத் காங்கிரஸில் கலந்து கொள்ள வஉசிக்கு அழைப்பு விடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தர். 1907 சூரத் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அதில் வஉசிக்கு இந்த மாநாட்டில் கலந்துக்குங்கன்னு அழைப்பு விடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தர் தான் வஉசியை கூப்பிட்றாரு. வஉசி எந்த சிறையில் அடைக்கப்பட்டாருன்னா கோயம்புத்தூர் சிறை. பாரதியார் எந்த சிறையில் அடைச்சார்? கடலூர் சிறையில். வஉசி எந்த சிறையில் அடைக்கப்பட்டாருன்னா கோயம்புத்தூர் சிறையில். அடுத்து பாருங்கள், வஉசி கோவை சிறையிலிருந்து எந்த சிறைக்கு மாற்றப்பட்டார்னா கண்ணனூர் மத்திய சிறைக்கு. சரிங்களா? கோயம்புத்தூர் சிறையிலிருந்து எந்த சிறைக்கு அவரை மாற்றிட்டாங்கன்னா கேரளாவில் இருக்கிற கண்ணனூர் மத்திய சிறைக்கு வஉசியை மாற்றிடுறாங்க. வஉசி விடுதலை செய்யப்பட்ட ஆண்டு எப்போன்னா 1912 டிசம்பரில். சரிங்களா? வஉசி எப்போ விடுதலை பண்ணுறாங்க? 1912 டிசம்பரில். தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்களாக இருந்தவர்கள் யாருன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தான். சரிங்களா? தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்களாக இருந்தவர்கள் யாருன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும். சுப்பிரமணிய சிவாவின் புனைப்பெயர் என்னென்னா சுதந்திரநாந்தர். சரிங்களா? சுதந்திரநாந்தர் யாருன்னா சுதந்திரநாந்தர் சுப்பிரமணிய சிவாவோட புனைப்பெயர். அடுத்து பாருங்கள், சிவா எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்னா திருச்சி சிறையில்.
சிவா வந்து எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்னா திருச்சி சிறையில். சுப்பிரமணிய சிவா சிறையிலிருந்து விடுதலையான பிறகு ஏற்படுத்திய ஆசிரமத்தோட பெயர் என்னென்னா பாரத ஆசிரமம். சரிங்களா? சுப்பிரமணிய சிவா சிறையிலிருந்து விடுதலையானதுக்கு அப்புறமா ஏற்படுத்திய ஆசிரமத்தோட பெயர் என்னென்னா பாரத ஆசிரமம். இந்த பாரத ஆசிரமத்தை சிவா ஏற்படுத்திய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாரப்பட்டி. சரிங்களா? எந்த இடத்துல வந்து இவர் பாரத ஆசிரமத்தை ஸ்டார்ட் பண்ணார்னா பாப்பாரப்பட்டியில். சுயாட்சி சங்கம் சென்னை கோகுலை மண்டபத்தில் துவங்கப்பட்ட நாள் எதுனா 1911 செப்டம்பர் 2. சரிங்களா? சுயாட்சி சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போனா 1911 செப்டம்பர் 2. சுயாட்சி சங்கத்தின் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட்டு. சுயாட்சி சங்கத்தின் செயலாளர் யாருன்னா அருண்டேல். சரிங்களா? தலைவர்னா அன்னி பெசன்ட்டு, செயலாளர்னா அருண்டேல். பிரம்மஞான சபை விடுதிகள் கோயம்புத்தூரில் எத்தனை இருந்துச்சுன்னா 10 விடுதிகள் இருந்திருக்கு. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் சுயாட்சி இயக்க தலைவர் யாருன்னா தஞ்சை வி.கே. ராமானுஜ ஆச்சாரி. சரிங்களா? ராமானுஜ ஆச்சாரி. தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி மாநாடு 1917 மே 9 கடலூரில் யார் தலைமையில் நடைபெற்றதுன்னா வி.பி. மாதவராவ். சரிங்களா? தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சி மாநாடு நடக்குது. எப்போ நடக்குதுன்னா 1917 மே 9 நடக்குது. அதுக்கு தலைமை வகித்தவர் யாருன்னா வி.பி. மாதவராவ். சுயாட்சி இயக்கத்தின் குறிக்கோளை பற்றி பிரச்சாரம் செய்ய பி.எஸ். குமாரசாமி ராஜா ஏற்படுத்திய அமைப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சகாய விவேக வித்யாலயம். இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா ஒன்ஸ் பார்த்துக்குங்க. சுயாட்சி இயக்கத்தை ஒடுக்க திட்டமிட்ட சென்னை கவர்னர் யாருன்னா பென்ட்லன் பிரபு. அன்னி பெசன்ட் எங்கே சிறை வைக்கப்பட்டாங்கன்னா உதகமண்டலத்தில். சரிங்களா? அன்னி பெசன்ட் வந்து எங்கே சிறையில் அடைக்கப்பட்டாங்கன்னா உதகமண்டலம். எந்த காங்கிரஸ் தலைவராக அன்னி பெசன்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா 1917 டிசம்பர் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தான் தலைவராக வந்து அன்னி பெசன்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? 1917 டிசம்பரில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டோட தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட்டு. அடுத்து பாருங்கள், ரவுலட் சத்தியாகிரக சபதத்தில் சென்னை மாகாணத்தில் எத்தனை பேர் கையொப்பமிட்டார்னா 120 பேர் கையொப்பமிடுறாங்க. ரவுலட் சத்தியாகிரக சபதத்தில் சென்னை மாகாணத்தில் எத்தனை பேர் கையெழுத்து போடுறாங்கன்னா 120 பேர். காந்திஜி எங்கே தங்கியிருந்த போது ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில். ரவுலட் சட்டம் வந்து எப்போ நிறைவேற்றுறாங்கன்னா காந்திஜி வந்து தமிழ்நாட்டில் தங்கியிருக்கும் போது தான் ரவுலட் சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் எதுன்னா 1919 ஏப்ரல் 6. நம்ம தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் எப்போன்னா 1919 ஏப்ரல் 6. ரவுலட் சத்தியாகிரகத்தின் போது சென்னை நகரில் வெளியிடப்பட்ட பத்திரிகையோட பேர் என்னென்னா சத்தியாகிரகி. சரிங்களா? ரவுலட் சத்தியாகிரகத்தின் போது நம்ம சென்னையில் வெளியிடப்பட்ட பத்திரிகையோட பேர் என்னென்னா சத்தியாகிரகி. வீர சவார்கர் எழுதிய நூலோட பேர் என்னென்னா எரிமலை. வீர சவார்கர் எழுதிய நூல் என்னென்னா எரிமலை. கிளாபத் கூட்டங்களில் கலந்து கொண்ட ராஜாஜி யாரை ஆதரித்து பேசினார்னா யாகுப் ஆசனை ஆதரித்து பேசுகிறாரு. யார்? கிளாபத் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு ராஜாஜி. அவர் வந்து யாரை ஆதரித்து பேசுகிறாருன்னா யாகுப் ஆசனை ஆதரித்து பேசுகிறாரு. அடுத்து பாருங்கள், 1920 ஏப்ரல் 20 சென்னை நகரில் கிளாபத் மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னா மௌலானா சௌகத் அலியோட தலைமையில் நடக்குது. கிளாபத் பொதுக்குழு எங்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னா வாணியம்படியில் ஏற்படுத்தப்பட்டது. 1921 ஜனவரி 10 யார் வருகையை சென்னை நகரத்து வாசிகள் புறக்கணித்தர்னா கானாட் கோமகன். சரிங்களா? காமாட் கோமகன் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வராரு. அவரை வந்து புறக்கணிக்கிறாங்க சென்னை வாசிகள். தமிழ்நாடு என்ற பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னா வரதராஜலு. இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. தமிழக சட்டமன்றத்தில் சுயேட்சை அமைச்சரவை அமைத்தவர் யாருன்னா சுப்பராயன். சரிங்களா? தமிழ்நாட்டில் சைமனே திரும்பி வா என்று கோஷம் போட்டவர் யாருன்னா நீதி கட்சியினர். சைமனே திரும்பி வா அப்படின்னு தமிழ்நாட்டில் யார் கோஷம் போடுறதுன்னா நீதி கட்சியினர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.